நம்மளுக்கு அடிமை நம்மளுக்கு அவன் அடிமை ஆயிட்டான். 7 ரெட்டி பெண்களுக்கு அடிமையாகி விட்டான். நினைச்சிட்டான் வண்டி வண்டியா சோறுக்கும் இந்த சோறு தின்னு போட்டு நக்கி போட்டு போயிடலாம் வந்துக்கிறான் அவன். வண்டி பழைய தோசை காஞ்சி போட்டு தோசை தந்தாண்டி சொல்லுப்பா பழைய சோறு கூட திட்டு போயிடுவாடி. அதனால ஏன்னா வண்டி சொத்தி பீமை எங்க இருந்தாலும் அவன் ஓடி விட்டா ஒளிஞ்சுக்கிறானா நம்ம கோட்டையில ஒளிஞ்ச நம்ம விட்டுருவோமா? அதனால எங்க இருந்தாலும் பாப்பா ஆளுக்கு ஒரு தேசம் ஓடி போய் எங்க கிராடு பாரு அவர் கொட்டி அவங்க ஆயா பாவாடை இருந்தா கூட விடக்கூடாது. இழுத்துட்டு வந்து இந்த ஆரவள்ளி பெண்கள்னா எப்படி இந்த பெண்கள் கிட்ட நம்ம மோதக்கூடாதுன்னா ஆம்பளைக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்கணும். அதனால எங்கதான் தேடி பிடிங்கடி தேடி தேடி பாப்பா சின்ன எங்கடிக்கிறான் பாரு தூங்காது எக்கா யாயா தூங்குறீங்க உக்காந்து தூங்குறீங்க யாயா ஆயா நல்லா இருக்கியா ஆம்பளை
இருக்கிற மத்தியில அவன் ஏன் நுழைஞ்சான் இதே மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் ஒரு பாடமா இருக்கணும் அப்படி அவனை அடி அடி அடிச்சு நாங்க பாட்டு எங்க நாட்டுல தான் கிடந்தோம் தானே எதுக்கு வரணும் கோட்டிக்கு வருவாங்க செருப்பா என்ன கலர் செருப்பு யாரு நக்க போயிருக்கிற ஏய் அலே என்ன அவனை கடிச்சிட்டு நீ எதுக்கு அவனை கடிச்சற எதுக்கு கடிச்சற இந்த கல்தி அதானா பாட்டி வாங்கி பஸ் எடுத்துக்கோ போட்டலாமா அவனுக்கா புதுப்பேனே எப்படியே பண்ண அடிப்ப நீ என்னமோ எந்த பண்றீங்க அண்ணா செங்காரண்ணா இவரு ஏதோ சொல்றாரு பாரு பாரதி அண்ணன் அங்க இருந்து ஒரு தொடப்ப மரத்தை கூட காணல
எங்க போய் படிக்காத என்ன பொம்பளைங்களா ராக்காசிங்களா இப்படிப்பா அடிக்கிறாங்க ஒரு ஆம்பளை பிடிச்சி நினைப்பாங்க. நாங்க யார் வம்புக்கான போனோமாயமா நம்ம கஸ்தூரிக்கா கஸ்தூரிக்கா நாங்க எந்த ஆம்பளை போனோமா பேரும் நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு எங்க கோட்டையோட சரி வாடி வாடி தோணும் இது வரைக்கும் நம்ம யார் வம்புக்கான போயிருக்கிறோமா எங்க நம்பு நம்ம கோட்டையோட இருக்கிறோம். முத ஒரு ஆம்பளை ஏண்டா வரணும் சொல்லுங்க ஏன் வரணும் அதனால இவனுக்கு பொம்பளைங்கன்னா என்னன்னு பாருங்க தரணும். சும்மா அடிச்சுனா மட்டும் அவனுக்கு ஆகாது. வலிக்கும் பொம்பளைங்கன்னா எவ்வளவு வலிக்கட்டும் பொம்பளைங்கன்னா எப்படின்னு தெரியணும். சரி அதனால வந்ததாங்கடா வாடா அப்படி அதெல்லாம் தொடர்ந்து போறான். இது பாரு என் அரண்மனை வாசல் இது வேலை கூட்டா இந்த வாசல கூட்டுற புண்டாவாய கூட்டுற பெருக்குற புண்டாவாய பெருக்குற இல்ல அப்புறம் இன்னும் கையா இருக்குது பெருக்குடா 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 புண்டாவாய எடுத்து ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர்களை பெருக்குடா பாருக்கா முதல்ல கொலை செஞ்சவனை விட ஒச்ச போட்டு கொள்ளு கொலை செஞ்ச குற்றவாளி கூட கடவுள் ஏத்துக்கும். ஆனா அந்த கொலை செய்ய தூண்டி விடுறான் பாரு இந்த பீம வண்டி சோத்து பீமசேன நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். இவனை கூட்டி வந்தா பத்தியா ஒரு கூலிக்கார புட்டவாங்க அந்த பட்டுனாயி அவனை முதல்ல தேடி பிடிக்கணும். அதனால எங்க இருந்தாலும் ஒரு மூளைக்கு போய் அந்த கையகால அங்கதான் போய்க்க போங்கடி ஆளு போங்கடி அப்படியே அழகா தூக்கி வந்துடணும். ஏன் சொல்றியா அதுங்க சும்மா அடிக்குது
எப்படி பண்ணீங்க நீ? எவ்வளோ நேரம் இதே காட்டுறாங்க பேர் ஓடலான்னு சொல்லி நீதான் வேணாம் ஐயோ இந்த இவனை ஒச்சாலே நம்ம ஒச்சாண்டிருக்கோம் ஊடு எப்படா பிறகுற ஓடி போல இப்படி பிடிச்சி பேசுறாங்கம்மா ஏன் சிங்காரம் இப்படி பேசுனா எந்த ஆம்பளையான பரவாயில்லையாது ஏத்துப்பாங்களா ஊடு பேசுற மூஞ்சிலே கட்டில் திருப்பி போடுங்க கையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இப்படி பேருக்குற வாடா மின்னமா கத்து கொடுத்து யார் தெரியுமா? அந்த குண்டி தான் மின்ன கத்து கொடுத்தேன். அதான பார்த்து தாத்தமா ஐயா
குப்பையெல்லாம் வாரி கொண்டு இல்ல ஐயா கனகக்கா நல்லா கேட்டுக்கோங்க நாயத்தை சுமதியக்கா சொல்லு. நடுப்பாப்பா வந்துக்கிறாளா இல்ல வந்துக்கிறிய நடுப்பாப்பா நம்ம வீட்ல பொழப்பு பண்றோம் அதனால வீடு கூட்டி பெருக்கிறான் வாடா சொல்ற பெருக்கிட்டா கூட்டி வாரிட்டியா ஏதோ குடிஞ்ச வரைக்கும் போடணுமா ஏகப்பட்ட குப்பை வச்சுமாமா. எந்த ஆம்பளை இருந்தாலும் நான் தான் ஆம்பளை பொம்பளை கிட்ட வாங்கல நான் பேசுகிறேன். இந்த ஆரவள்ளிய கோட்டையில இருந்த ஊரங்க ஓட்டையிலிருந்து பூரா சுத்தமாட்டா. சரி சரி இது கொண்டு போய் எங்க கொட்டணும்? எங்க கொண்டு கேக்குறியா? ஐயோ யாயா வாடா இப்படி ஏக்கா கவனம் விடாத ஆட்டத்தை முடிச்சா ஆட்டத்தை முடிக்கிறத முடிச்சு போங்கடி உள்ள. எங்க மாமா எந்த திசை போனாலும் கிழக்கு திசை போகப்படாது பீமா. எங்க மாமன் சொன்ன வார்த்தை கேட்டனா எங்க மாமா சொன்ன வார்த்தையை நான் கேளாமல் வந்து கூப்பிட்டுமா வானாயே 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 நக்கிட்டு போகணும் கூப்பிட்டுமா வாடாங்க வாடாங்க என்னடா ஆம்பளை அதனால எங்க மாமா வேண்டாம் வேண்டாம் என்று மூன்று திசையை சென்று மலரை பறித்து வா. கிழக்கு திசை போகாதே பீமா சொன்னாரே எங்க மாமா. நக்கத்துக்கு வந்த எதுக்குடா வந்த? என்னை காட்டி கொடுத்து
கேளுடா வந்த. கேட்டு வந்த. இது என்ன சொல்றான்? நான் என்ன சொன்னேன்? ஆளு கட்டிங் போடலாம்னா. ஏதோ மந்திரமெல்லாம் மாட்டாங்கடா, தேங்காய் கேங்கெல்லாம் உடைக்கிறாங்க. வாடா குறுக்கு ஓடி போடலாமான்னு சொன்னதே இல்லை. ஏன்னா இங்கராடு தூங்கி கிடக்குது. என்ன செய்திருமா? கல் குகையில போட்டு செங்கோலவி பாம்புகள் பூரம் நிறைய பழைய வெளியே வரக்கூடாது. கடிக்க விட்டவனே சாப்பிட்டு சித்திரவதை செய்ய வேண்டும். ஆமா, மறுபடியும் எந்த ஆம்பளையானோ நம்ம ஆரவள்ளி கோட்டைக்கு வந்ததே உண்டானா இவனை விட இன்னும் மேல்தரமான கொடுமைகள் எல்லாம் செய்யணும். இவனை பார்த்து அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். பொம்பளைங்க கிட்ட மீறி வர ஆம்பளை இதுதான் பாடம். அதனால ஆமா நம்ம பாத்துக்கலாம். செங்கோலவி விட்டு கடிக்க வைக்கிறவனே கழிச்சு போடு. பாத்துக்கலாம். ஆமா